ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நடிகை ஜெயதேவி பேசுகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தம்பி இங்கே வந்திருக்க? பொண்ணே கிடைக்கல. பொண்ணே கிடைக்கலையா? அப்போ கல்யாணம் பண்ணிக்காத. பொண்ணு கிடைக்கலன்னா கல்யாணம் பண்ணிக்காத. கடவுளுக்கு சித்தம் இருந்தா உனக்கு தானாக தேடி வந்திருக்கும்ல. நீ சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நீ பிரச்சனை இல்லாமல் வாழணும். எதுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டு மேரேஜும் வேண்டாம், டிவோர்ஸும் வேண்டாம். இப்போ பாரு, மேரேஜை விட அதிகமாக டிவோர்ஸ் தான் நடக்குது. கல்யாண மண்டபம்லாம் இடித்து தியேட்டராக கட்டுறாங்க. பார்த்தீங்களா? கல்யாண மண்டபத்தில் இடிச்சு ஃப்ளாட்ஸ் கட்டுறாங்க. ஏன்னா கல்யாணமே முந்தி மாதிரி நடக்கிறது இல்லை இப்போ. அதனால உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையா? விட்டுரு. நீ படிச்சிருக்க, நீ வேலை செய்கிற, சம்பாதிக்கிற. இப்போ அப்படி தான் ஆகி போச்சு காலமே. அக்ரிமெண்ட் மூலியமாக குடும்பம் நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்புறீங்களா? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. குழந்தை இல்லையா? குழந்தையே இல்லை, வேண்டாம். குழந்தை இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு இருந்துச்சுன்னா கடவுளுக்கு சித்தம் இருந்தால் சாமிக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னு என்ன இருந்தால் ஒருத்தர் 10 குழந்தைய கொடுக்குறாரு, ஒருத்தர் குழந்தையே இல்லை. ஏன்? அவளுக்கு குழந்தை இல்லைன்னு அவசரப்பட வேண்டாம். இவங்க என்ன பண்ணுறாங்க? எனக்கு குழந்தை இல்லை, குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. போய் யாருக்கோ பிறந்த குழந்தைய எடுத்து தத்தெடுத்து ஊட்டி வளர்க்குறாங்க. அது பேர் சொத்து எழுதி வைக்கிறாங்க. நாளைக்கு அவன் பெரிய பையனான்னா என்ன செய்வான்? இடுப்பில் ஏறி மிதிப்பான். சொந்த பிள்ளையே சோறு போட மாட்டேங்குது. தத்து பிள்ளை, வளர்ப்பு பிள்ளைக்கு உங்களுக்கு எங்கேருந்து பாசம் வரும்? விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக கடவுள் உங்களுக்கு குழந்தைய கொடுக்கல. அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு தத்து எடுத்து குழந்தை எடுத்து வளர்க்குறது, அப்புறம் என்ன வாடகைத்தாய் எல்லாம் எதுக்கு? தேவையில்லை, விட்டுருங்க. நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க, வாழ பழகிக்கங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ பழகிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டால் நான் அதான் சொல்லுவேன். நான் சொல்கிற ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா எனக்கு லைக் போடுங்க.